இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட அமானுஷ்ய ஆத்மாக்கள் வந்து போயிருக்கு. அதோட வெளிப்பாடுதான் இங்க அத்தனை முட்டைகளும் வெடிச்சிருக்கு. இங்க வந்து போயிருக்குன்னா அப்ப எந்த ஆத்மாவும் இங்க இல்லையா? அந்த சம்யுக்தாவும் பூமியும் நல்ல ஆத்மாதான். ஆனா அத சொன்னா அவங்கள அழிக்க நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. அதனால இந்த வீட்ல இருக்கிற அத்தனை அமானுஷ்யங்களையும் நான் கெட்ட சக்தின்னு சொல்றேன். அது உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் காவு வாங்காம போகாது. இப்ப அந்த அமானுஷ்யங்களை இங்க இருந்து போக வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அந்த அமானுஷ்யங்கள் எல்லாத்தையும் அடக்கணும். தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் உடனே அடைக்கிறீங்க. ஐயோ வேம்பு சார், தயவு செஞ்சு அந்த சூடாமணி சொல்ற மாதிரி மட்டும் எதையும் செய்யாதீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க யாரும் மறுபடியும் உங்க முன்னாடி வரவே முடியாது. உங்களை பார்க்க முடியாது. அவ எங்களை அழிக்கணும்னு தான் இப்படி ஒரு திட்டத்தையே அந்த அகோர அதிபதி பண்ணிருக்கான். வேணா வேம்பு சார், அவ சொல்றத செய்யாதீங்க. நான் ராணிக்கு பாப்பா பொறுக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா உடல்ல தான் இருக்கணும். சொன்னா கேளுங்க வேம்பு சார். அவ ஒரு பெரிய சூனியக்காரி. அவ வலையில விழுந்துராதீங்க வேம்பு சார். அது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. அந்த அமானுஷ்யங்கள் எல்லாத்தையும் கூண்டோடு அழிக்கணும்னா அதுக்கு சில சடங்குகள் செய்யணும். என்ன சடங்கு வேணா செய்யுங்க. ஆனா நீங்க இங்கிருந்து போகும்போது என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும். இந்த வீட்டுல எந்த விதமான அமானுஷங்களும் இருக்க கூடாது. அதால என் குழந்தைக்கோ ராணிக்கோ எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த 7 நாள் முடிஞ்சு நான் திரும்பி போகும்போது உன்னை என்னோட பார்த்திபனா மாத்தி என் கையோட வேற ஒரு தனி உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அங்க யாரும் நம்மள தேடி வர முடியாது. ஏன் அந்த சம்யுக்தா கூட வர முடியாது.